ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசனிங்லேருந்து ஒரு டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன சம்ஸ்னா டேஸ் அண்ட் கிளாக் சம்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாளை திங்கள் கிழமை எனில் நேற்று என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. டுமாரோ இஸ் மண்டே, வாட் இஸ் எஸ்டர்டேன்னு கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கு எப்படி எழுதலாம்? இன்று, இன்னைக்கு, ஓகேங்களா? இன்று, நேற்று, நேற்று, நாளை. இன்றைக்கி அப்புறம் நாளை தான் நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ நாளை நான் 3 இதையும் எழுதிக்கிட்டேன். அவங்க நம்ம கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? நாளை திங்கள் கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது திங்கள் கிழமைங்கிறது நாளைக்கு, ஓகேங்களா? திங்கள். அப்போ இன்றைக்கி என்ன கிழமையாக இருக்கும்? இன்று வந்து என்ன கிழமையாக இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். கரெக்டுங்களா? ஞாயிறு அப்படின்ற கிழமையாக தான் இருக்கும். அப்போ நேற்று என்ன கிழமையாக இருக்கும்? சனிக்கிழமையாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளான சம் தான். இந்த மாதிரி நேற்று, இன்று, நாளைன்னு எழுதிட்டிங்கனாலே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ சாட்டர்டே என்பது தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் எந்த கிழமையாக இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. த லாஸ்ட் டே ஆஃப் அ செஞ்சுரி cannot be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே செவ்வாய்க்கிழமையாக இருக்காது. வேறு என்னென்ன கிழமை சார் நூற்றாண்டோட கடைசி நாளாக இருக்காதுன்னா, வியாழன்ற கிழமை வந்து நூற்றாண்டோட இறுதி நாளாக இருக்காது. அதே மாதிரி சனி அப்படின்ற கிழமையும் நூற்றாண்டோட இறுதி நாளாக இருக்காது. செவ்வாய், இந்த 3 டேஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது கேட்குறக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் வந்து எந்த கிழமையாக இருக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த 3 கிழமையில் ஏதோ ஒரு கிழமையை ஆப்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு ஆன்சரை போட்டுருங்க. அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாழன், சனி, செவ்வாய். அது செவ்வாய், சனி, வியாழன் அப்படின்ற 3 கிழமை வந்து ஒரு நூற்றாண்டோட கடைசி நாளாக இருக்காது. ஒரு செஞ்சுரியோட லாஸ்ட் டேவாக இருக்காதது என்னென்ன நாள்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. ஓகேங்களா? டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இந்த 3 நாளும் வராது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2009ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வந்து வியாழக்கிழமைன்னு கொடுத்துட்டு 2010ஆம் ஆண்டு ஜனவரி 1 என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்றதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. அதாவது ஜனவரி 1, 2009 வாஸ் தேர்ஸ்டே. வாட் டே ஆஃப் த வீக் லைஸ் ஆன் Jan 1, 2010. அதாவது 2009ங்கிறது லீப் இயர் இல்லை, 2010 லீப் இயர் இல்லை. அதாவது லீப் இயர்னால் என்ன சார் அப்படின்னா, ஒரு நூற்றாண்டாக இருந்தால் 4ஆலையும் 400ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அந்த நூற்றாண்டு வந்து லீப் ஆண்டுன்னு சொல்லிடலாம். இதே நார்மல் ஒரு இயர் வந்து லீப் இயர் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த இயர் வந்து 4ஆல் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த இயரை வந்து நம்ம லீப் இயர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இயருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். அப்போ ஒன் இயருங்கிறது, அதாவது 2009 ஜனவரியிலேருந்து 2010 ஜனவரி 1 வரைக்கும் எவ்வளோ நாட்கள் இருக்கும்? 365 நாட்கள் இருக்குங்களா? இதை நான் வாரமாக மாற்றிடுறேன். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்கும்? 7 நாள் இருக்குங்களா? அந்த 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 52 × 4 364ன்னு கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது பாருங்களேன். ஒரு ஒன்றுன்றது ரிமைண்டராக இருக்குது. அப்போது ஜனவரி 1, 2009 அப்போ வியாழக்கிழமை இருக்குது. ஓகேங்களா? வியாழக்கிழமை இருக்குது. அது கூட ஒரு நாளை ஆட் பண்ணிக்கணும். அதாவது இங்கே மீதி என்ன வருதோ அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். அப்போ வியாழனோட ஒன்று ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட் டே ஆன ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை கிடைக்கும். ஓகேங்களா? வெள்ளி அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஃப்ரைடே என்பது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ், ஒற்றை இலக்கங்கள் வந்து எவ்வளோ நாள் வருதுன்னு பாருங்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு நார்மல் இயராக இருந்தால், நார்மல் இயர்னால் சாதாரண வருடமாக இருந்தால் ஆட் டேஸ் பார்த்தீங்கன்னா ஒற்றை நாட்கள் வந்து ஒரு நாள் இருக்கும். இதே வந்து லீப் இயராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இருக்குன்னா 2 நாள் இருக்கும். ஏன்னா லீப் இயர்னால் நமக்கு 366 நாட்கள் இருக்கும். அதை 7ஆல் டிவைட் பண்ணுறோம். எதுக்கு 7ஆல் டிவைட் பண்ணுறோம்? நமக்கு ஒரு வாரத்துக்கு மாத்திரம், அதாவது நமக்கு டேஸில் இருக்கிறத எவ்வளோ நம்பர் ஆஃப் வீக்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 52 டைம் வந்து 7 மல்டிப்ளை பண்ணால் 364ன்னு கிடைக்கும். ஸோ 366ஐயும் 364ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கு எத்தனை ஆட் நாட்கள், ஒற்றை நாட்கள் இருக்குது? 2 ஒற்றை நாட்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது 2 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இயர் கேப்பில் வச்சு சால்வ் பண்ணுறப்போ, அதாவது 2009 ஜனவரி 1க்கும் 2010 ஜனவரி 1க்கும் இடையில் வந்து எவ்வளோ நாட்கள் இருக்குது? 365 நாள் இருக்குது. இதில் 2009 ஜனவரி 1ங்கிறது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைனா, அப்போ நெக்ஸ்ட்டு
அடுத்த வருஷம் ஜனவரி 1ங்கிறது என்ன கிழமையாக இருக்குன்னா ஒரு ஆட் நாளை கூட்டிக்கோங்க. இதே கொஸ்டினை நான் எப்படி மாற்றிடுறேன்னா ஒரு 2014க்கு மாற்றிடுறேன். 2014 ஜனவரி 1 அப்போ என்ன கிழமை இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். மொத்தம் எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி அவ்வளோ டேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளான சம் தான். நமக்கு நான் அடுத்த சம் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு கடிகாரத்தின் மணி காட்டும் முள்ளின் கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 12 மணிக்கு என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன் ஏ கிளாக் த ஆங்கிள் ட்ரேஸ்டு பை த ஹவர் ஹேண்ட் இன் 12 hours. அதாவது நமக்கு ஹவர் ஹேண்டுங்கிறது எப்படி இருக்கும், சின்ன முள் தான் ஹவர் ஹேண்டு, கரெக்டுங்களா, சின்ன முள் தான் ஹவர் ஹேண்டு. அப்போது நமக்கு ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா எவ்வளோ டிகிரி கிடைக்கும், இங்கே 12 மணி இருக்கும், இங்கே 6 மணி இருக்கும், இங்கே 3 மணி இருக்கும், இங்கே 9 மணி இருக்கும். அதாவது ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா எவ்வளோ டிகிரி, 360 டிகிரின்னு இருக்கும். அதாவது இங்கே 12லே ஸ்டார்ட் ஆகி திருப்பி 12க்கு வந்து முடிகிறப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து முடியுது ஹவர் ஹேண்டுக்கு. அப்போது இப்போ 12 ஹவருங்கிறது எவ்வளோ டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 360 டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே வந்து நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா 12 மணிக்கு மேலே நான் 3 மணின்னு மாற்றிடுறேன். ஒரு கடிகாரத்தில் மணி காட்டும் முள்ளின் கோணம்னு கேட்டிருக்காங்க. 3 மணிக்கு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது நமக்கு 12 மணி நேரம், அதாவது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்ங்கிறது 360 டிகிரி. ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா 360 டிகிரின்னு சொல்லிட்டோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு தெரியாது, அதனால் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு 12 12 3 12 36. அப்போ 30 12 360. அப்படியே கிராஸில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 × 30 90 டிகிரின்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, இதே வந்து 3 மணி நேரத்துக்கு கேட்டிருந்தாங்க, 3 மணிக்கு கேட்டிருந்தாங்கன்னா 90 டிகிரியாக இருந்திருக்கும். இதே உங்ககிட்ட நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா 9 மணிக்கு வந்து என்ன கோணம் இருந்திருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே வந்து இங்கே மணி காட்டும் முள்னு சொல்லியிருக்காங்களா, இதே நிமிடம் காட்டும் முள்னு சொல்லியிருக்காங்க. நிமிடம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிமிடம்னு சொல்லியிருந்தா 1 ஹவருக்கு எவ்வளோ நிமிஷம், 60 நிமிஷங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை சுற்றி இருக்கும். கரெக்டுங்களா, 60 நிமிஷங்கிறது நமக்கு 1 ஹவராக இருக்கும். 1 மணி நேரங்கிறது நிமிடத்தில் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை சுற்றி வந்திருக்கும். கரெக்டுங்களா, அப்போ 60 டிகிரிங்கிறது 360 டிகிரியாக இருக்கும். 60 மினிட்டுங்கிறது 360 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா 360 டிகிரி கோணம் இருக்கும். இதே 15 நிமிடம் இருக்கப்போ என்ன கோணம் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 60க்கு 360னா 15க்கு என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸு ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சு விட்றேன். கிராஸில் இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணும், இது எந்த சைடில் வேணாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 6 6 6 × 6 36. அப்போ 15ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 15 நிமிஷத்துக்கு எவ்வளோ ஆங்கிள் மினிட் ஹேண்ட் வந்து நகர்ந்துருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10 × 6 60, 5 × 6 30. அப்போ 90 டிகிரி வந்து மூவ் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா, 60 நிமிஷங்கிறது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிச்சா நமக்கு 360 டிகிரி. இதே 15 நிமிஷம் இருக்கிறப்போ எவ்வளோ டிகிரி வந்திருக்கும்னா 90 டிகிரி வந்திருக்கும். ஓகேங்களா, நிமிடம் முள்ளுக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். இது வரைக்கும் கேட்ட கொஷின் தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ கொஷின் இருக்கோ அந்த எல்லா கொஷினுமே நம்ம டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருங்களா. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முற்கள் ஒன்றை ஒன்று மேற்பொருத்தும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நாளில் கேட்டிருக்காங்க. ஒரு நாளில் எவ்வளோ மணி நேரம், 24 மணி நேரத்தில் ஒன்றை ஒன்று எப்போ மேற்பொருந்தும்னா 22 டைம் வந்து மேற்பொருந்துங்க. ஓகேங்களா, கடிகாரம் வந்து பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ரெண்டுமே சமமாக இருக்கிறதா ஒன்றை ஒன்று மேற்பொருந்துதல். அது வந்து 22 டைம் வந்து நடந்திருக்கும் 24 மணி நேரத்தில். ஒரு நாள்னா 24 மணி நேரம். இதே 12 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தில் எவ்வளோ டைம் சார் கடிகார முட்கள் வந்து ஒன்றாக இணைஞ்சிருக்கும்னா 11 முறை வந்து இணைஞ்சிருக்கும். இதை கூட நெக்ஸ்ட் டைம் எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் சில டேட்டாஸ் வந்து நான் கொடுக்குறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை செங்கோணத்தை அமைக்கும்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நாளில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நானே எழுதிடுறேன். ஒரு நாளில் இந்த கொஸ்டின் அடிச்சிடுறேன். பெரிய முள்ளும் சிறிய முள்ளும், கொஞ்சம் எழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை செங்கோணம் அமைக்கும், எத்தனை முறை செங்கோணம்னா 90 டிகிரி அமைக்கிறது எவ்வளோ டைம் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை முறை செங்கோணம்
கோணம் அமைக்கும் அப்படின்றதான் கொஷினாக இருக்குது. இந்த மாதிரி கொஷினும் நமக்கு கேட்கலாம். அதே தாங்க, ரொம்ப சிம்பிள். 1 டேக்கு கேட்டிருக்காங்க. 1 டேனா எவ்வளோ மணி நேரம்? 24 மணி நேரத்தில் வந்து எவ்வளோ டைம் செங்கோணத்தை அமைக்கும்னு பார்த்தீங்கன்னா 44 முறை வந்து செங்கோணத்தை அமைக்குங்க. ஓகேங்களா, 44 முறை வந்து செங்கோணத்தை அமைக்கும். இதே வந்து 12 மணி நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை செங்கோணத்தை அமைக்கும்னு கேட்டாங்கன்னா அதில் அப்படியே பாதி 22 முறை வந்து செங்கோணத்தை அமைக்கும். ஓகேங்களா, செங்கோணத்தை அமைக்கும் அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதில் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் வந்து 44 முறை செங்கோணத்தை அமைக்கும். இதே வந்து 12 மணி நேரத்தில் கேட்டிருந்தாங்கன்னா 22 முறை செங்கோணம் அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு டேட்டா நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் 24 மணி நேரத்தில், அதாவது ஒரு நாளில் எத்தனை முறை வந்து நேர்கோட்டில் அமையும்? நேர்கோட்டில் அமையும்னு கேட்குறாங்க. நேர்கோட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. நேர்கோட்டில் அமையும் அப்படின்ற மாதிரி கூட கொஷின் கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எப்போ நேர்கோட்டில், அதாவது நேர்கோடுங்கிறது என்ன, அதாவது 12 மணினா அதுக்கு நேராக என்ன டைம் இருக்கணும்? 6 அப்படின்ற டயத்துக்கு வந்து 2 முள் இருக்கணும். பெரிய முள் வந்து 12லையும் சின்ன முள் வந்து 6லையும் இருந்தாலும் நமக்கு நேர்கோட்டில் தான் அமைஞ்சிருக்க மாதிரி அர்த்தம். அப்போது எவ்வளோ டைம் வந்து ஒரு நாளில் கேட்டிருந்தாங்கன்னா 24 மணி நேரங்கிறது ஒரு நாள். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 22 டைம் வந்து நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். இதே 12 மணி நேரத்தில் கேட்டாங்கன்னா 12 மணி நேரத்தில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எத்தனை முறை வந்து நேர்கோட்டில் அமையும்னு கேட்டாங்கன்னா அப்படியே 12 மணி நேரம் 24 மணி நேரத்தில் பாதி 11 முறை வந்து நேர்கோட்டில் அமையும். ஸோ இந்த 6 பாயிண்ட்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திருப்பி உங்கள்கிட்ட ஒரு டைம் வந்து நான் சொல்லிடுறேன். எப்படின்னா, ஒரு நாளில் வந்து எத்தனை டைம் வந்து கடிகார முற்கள் வந்து ஒன்றை ஒன்று மேற்பொருந்துனா பெரிய முள்ளும் ஒரே சைடில் இருக்கணும், சின்ன முள்ளும் ஒரே இடத்துல இருக்கணும். அதை ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணின்ற இடத்துல பெரிய முள்ளும் 2 மணியில் இருக்கும், சின்ன முள்ளும் 2 மணியில் இருக்கும். இது ஒரு நாளில் எத்தனை டைம் அமைக்கும்னா 22 டைம் அமைக்கும், ஒன்றை ஒன்று இணையம்ல. இதே வந்து 12 மணி நேரத்தில் கேட்டாங்கன்னா 12 மணி நேரத்தில் கேட்டாங்கன்னா நமக்கு 11 டைம் வந்து ஒன்றை ஒன்று மேற்பொருந்திருக்கும். இதே வந்து செங்கோணம் கேட்டாங்கன்னா, செங்கோணம் அதாவது பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எவ்வளோ டைம் வந்து செங்கோணத்தை அமைக்கும்னு கேட்குறாங்க. 24 மணி நேரங்கிறது ஒரு நாள். ஒரு நாளுக்கு வந்து 44 டைம் வந்து செங்கோணத்தை அமைச்சிருக்கும். 12 மணி நேரத்தில் அரை நாளில் எவ்வளோ டைம்னா 22 டைம் வந்து செங்கோணத்தை அமைச்சிருக்கும். மூணாவது என்ன சொன்னோம்? நேர்கோட்டில் அமைக்கிறது. பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் நேர்கோட்டில் வந்து எத்தனை டைம் அமையும்? நேர்கோட்டில். ஓகேங்களா, 24 மணி நேரங்கிறது ஒரு நாள். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 22 டைம் அமைஞ்சிருக்கும். 12 மணி நேரத்தில் கேட்டாங்கன்னா 11 டைம் வந்து நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா, இந்த 6 பாயிண்ட்டையும் நோட்டில் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6லேருந்து எது வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா, எதுனாலும் கேட்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கிளாக் சம்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். கடிகாரத்தில் 7 மணிக்கும் 8 மணிக்கும் இடையில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை மணியில் எதிரெதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும்? நேர்கோட்டில் அமையும்னு கேட்டாங்கனாலே நமக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 12/11m. இதில் எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மினிட், நிமிடத்தில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மினிட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 12/11m நேர்கோட்டில் அமையும்னு கேட்டாங்கனாலே ஃபார்முலா என்ன? 12/11m. இதை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு கிளாக்கை இதில் வரைஞ்சிடலாம். ஓகேங்களா, கிளாக்கை வரைஞ்சிடலாம். 12க்கு நேராக 6 இருக்கும், அப்போ 1க்கு நேராக 7 இருக்கும். கரெக்டுங்களா? நமக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டில் 7 மணின்னு சொல்லியிருக்காங்க, நேர்கோடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7க்கு நேராக என்ன டைம் வரும்? 1 மணின்னு வருங்களா? இன்கேஸ் வந்து நமக்கு பெரிய முள் வந்து 1 கிட்ட இருந்தால் எவ்வளோ நிமிஷம்னு சொல்லுவோம்? பெரிய முள் வந்து 1 கிட்ட இருக்கப்போ எவ்வளோ நிமிஷம்னு சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன முள் வந்து ஒரு 6 கிட்ட இருக்குது, சின்ன முள் வந்து 6 கிட்ட இருக்குது, பெரிய முள் வந்து 1 கிட்ட இருக்குது. அப்போ டைம் என்னன்னு சொல்லுவோம்? 6, 5ன்னு சொல்லுவோங்களா? பெரிய முள் வந்து 1 கிட்ட இருக்கப்போ 5 நிமிஷம்னு சொல்லுவோம். அந்த 1 என்ன டைம் இருக்கோ அந்த டைமை வந்து மினிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. நமக்கு நேர்கோடுன்னு கேட்டிருக்கனால 7க்கு நேராக வந்து 1 இருக்குது, அப்போது 1 வந்து மினிட்டாக மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எம்முக்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 12/11 × 5, 11 × 5, 12 × 5 60 /11. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. 60ல் எத்தனை 11 இருக்குது? 5 11 55. 60ல் 55 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? பேலன்ஸ் வந்து 5 இருக்குது. அந்த பேலன்ஸ் கிடச்சவே நம்ம எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அதே நம்பரால் வகுக்கணும். அப்போ 5/11 அப்படின்ற டயத்தில் தான் வந்து ரெண்டுமே நேர்கோட்டில் அமையும்னு சொல்கிறாங்க. 8 மணிக்கும் 9 மணிக்கு இடையில்
எப்போ நேர்கோட்டில் அமையும்னு சொல்லியிருக்காங்க, 5/11 நிமிடத்தில் வந்து நமக்கு நேர்கோட்டில் அமையும். எப்போ 7 தாண்டி. ஓகேங்களா, நம்ம 7 இருந்து தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எப்பயுமே ஃபஸ்ட் இருக்க வேல்யூ தான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, 7 முடிந்து 5/11 நிமிடங்களில் ஒன்றை நேர்கோட்டில் அமையும் என்பது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இங்கிலீஷ் கொஷினை பார்த்துக்கோங்க, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஷின் பார்த்துருங்களா. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 2009ஆம் ஆண்டு நாட்காட்டி எந்த ஆண்டின் நாள்காட்டிக்கு சமமாக இருக்கும். இந்த மாதிரி எப்போ சமம்னு கேட்குறாங்களோ அப்போ என்ன பண்ணிடுங்கன்னா, ஆட் டேஸ் ஒற்றை நாட்களை வந்து கூட்ட ஆரம்பிச்சிருங்க. எத்தனை ஒற்றை நாட்களை கூட்டும் போது நமக்கு 7 வருதோ, ஏன்னா நமக்கு ஒரு வாரங்கிறது 7 நாள், எந்த இயர் அப்போ 7 வருதோ அந்த இயரும் நமக்கு கொடுத்துருக்க இயரும் சேம். ஸோ 2009 வந்து நாட்காட்டி வந்து நெக்ஸ்ட்டு எப்போ டைம் வந்து சேமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இயரை விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கோங்க. அப்போ 2010 எவ்வளோ மீதி நாட்கள் இருக்கும், ஒரே ஒரு மீதி நாள் தான் இருக்கும். ஏன்னா இது நார்மல் இயர். நார்மல் இயர்னால் 365 நாள் இருக்கும். அதை 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 52 வாரம் ஒரு நாள் மட்டும் மீதி இருக்கும். கரெக்டுங்களா, 52 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 364 கிடைக்கும். அப்போ இந்த மீதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீதியை தான் எடுத்திருக்கேன். 2011ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் இயர் தான். ஸோ ஒரே ஒரு ஒற்றை நாட்கள் இருக்கும். 2012ங்கிறது பார்த்தீங்கன்னா லீப் இயர். அதாவது 2012 நம்மளால் 4ஆல் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ 4ஆல் வகுக்க முடிஞ்சுன்னா அதை லீப் இயர்னு சொல்லுவாங்க. லீப் இயரில் வந்து 2 ஒற்றை நாட்கள் இருக்கும். ஏன்னா லீப் இயர்னால் 366 நாட்கள் இருக்கும். 366 7ஆல் டிவைட் பண்ணும்போது 2 ஒற்றை நாட்கள் வரும். மீதி வந்து 2 நாள் வரும். அந்த 2 தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதேமாதிரி 2013ங்கிறது நார்மல் இயர் தான். ஸோ ஒரே ஒரு ஆட் டேஸ் தான் இருக்க போகுது. 2014 நமக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் இயர் தான். ஸோ ஒரே ஒரு நார்மல் டேஸ் தான் இருக்க போகுது. 2015ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு லீப் இயரில். ஸோ 1 இதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுங்களேன். 1 + 1 2, 2 + 2 4, 5 6 7. எந்த இயரில் வந்து 7 வருதோ, அதாவது லாஸ்ட்டில் எந்த இயர் ஆட் பண்ணுறப்போ 7 வருதோ அந்த நாட்காட்டி தான் நமக்கு 2009க்கு வந்து சமமான நாள்காட்டியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ 2009ஓட கேலண்டரும் 2015ஓட கேலண்டரும் சேம் இயராக இருக்கும். ஓகேங்களா, சேம் இயராக இருக்கும். த கேலண்டர் ஃபார் த இயர் ஆஃப் 2009 இஸ் சேம் ஃபார் த இயர் ஆஃப் 2015. எப்படி கண்டுபிடிச்சோம், ஆட் டேஸ் ஆட் பண்ணுறப்போ 7 வரணும். 7 வர்றப்போ எந்த இயரில் நிற்கிதோ அந்த இயரும் நமக்கு கொடுத்துருக்க இயரும் வந்து சேம் கேலண்டராக இருக்கும். ரெண்டுத்தோட நாட்காட்டியும் சேமாக இருக்கும். அப்போ 2009ம் 2015ம் ஒரே நாளை காட்டிக்கிட்டு இருக்கும், சேம் இயராக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெளிவாக தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்துருங்களா. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 12 ஜனவரி 2004க்கும் 7th மார்ச் 2004க்கும் இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டுத்துக்கு இன்பிட்வீனில் எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஜனவரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 நாட்கள். கரெக்டுங்களா, ஜனவரியில் 31 நாட்கள், அதில் 12 நாட்கள் விட்டுறணும். ஏன்னா 12ஆம் தேதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை நாள் இருக்கும், 19 நாள் இருக்கும். நமக்கு 2004ங்கிறது பார்த்தீங்கன்னா லீப் இயர். லீப் இயராக இருக்கப்போ ஃபெப்ரவரியில் எத்தனை நாள் இருக்கும், 29 நாள் இருக்கும் லீப் இயராக இருந்தால். இதே நான் லீப் இயராக இருந்தால், சாதாரண இயராக இருந்தால் 28 நாட்கள் ஃபெப்ரவரியில் இருக்கும். மார்ச்சில் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், நமக்கு இன்பிட்வீனில் கேட்டிருக்காங்க. ஸோ 12 கவுண்ட்டுக்கு எடுத்துக்கூடாது, 7 கவுண்ட்டுக்கு எடுத்துக்கூடாது. அப்போ பேலன்ஸ் வந்து 6 நாள் இருக்கும். ஸோ அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சருங்க 9 + 9 18, 18 + 6 24க்கு 4, பேலன்ஸ் 2, 2 + 2 4, 4 + 1 5. அப்போ 54 நாட்கள் வந்து 12th ஜனவரிக்கும் 7th மார்ச்சுக்கும் இடையில இருக்கிற டேஸோட எண்ணிக்கை. ஓகேங்களா, பாருங்கள் 12ஐயும் எடுக்கலை 7ஐயும் எடுக்கலை. இன்கேஸ் வந்து எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு நார்மலாக கேட்டிருந்தாங்கன்னா இந்த 7 சேர்த்துருக்கணும். ரெண்டுக்கு இன்பிட்வீன் இடையில் அப்படின்ற வார்த்தையை கேட்டனால தான் நம்ம இந்த 7 எடுக்கவே இல்லை. ஏன்னா 12க்கும் 7க்கும் நடுவில். அப்போ 13ல் இருந்து மார்ச் 6 வரைக்கும் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்றதான் கவுண்ட் பண்ணோம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2-3 டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபையும் காமிச்சிட்றேன். இந்த கொஷின் பாருங்கள், கொஷின் நம்பர் 1ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதே மாதிரி கொஷின் பாருங்கள், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த கொஷின் பாருங்கள் 105வது கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொஷினுமே சேம் கொஷின் பாருங்கள், ரிப்பீட் ஆகிருக்கு. 2024 ரிப்பீட் ஆகிருக்க கொஷின். ஆன்சர் பாருங்கள் சேம் 54 தான். ஜனவரி 12 2024க்கும் மார்ச் 7 2004க்கும் 2024ன்னு சொல்லிட்டு 2004க்கும் இடையில்
எவ்வளோ நாட்கள் இருக்குன்றதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரீசனிங்லேயும் கொஷின் வந்து ரிப்பீட் ஆகலாம். ஸோ மறக்காமல் நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்களா. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டே சம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, கலாவாணின்ற 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினாள். அதாவது இன்றைக்கி வந்து கலாவோட பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க. வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவ என கலா கேட்டாங்க. கலான்றவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு நண்பரான வாணிக்கிட்ட உன்னோட பிறந்த நாளை நீ எப்போ கொண்டாடின அப்படின்றதுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு வாணின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு திங்கக்கிழமை. அப்போ டுடேங்கிறது பார்த்தீங்கன்னா மண்டே. டுடேங்கிறது மண்டேன்னு சொல்லிட்டாங்க. மண்டே வச்சுக்கலாம், மண்டே. நான் உன்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன்பாக கொண்டாடினேன். அப்போ இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைனா 75 நாட்களுக்கு முன்னாடி வந்து என்ன கிழமையோ அன்றைக்கி தான் வாணியோட பர்த்டேவாக இருக்கும். அவங்களோட பர்த்டே வந்து என்ன கிழமை அப்படின்றத கேட்டிருக்காங்க. நமக்கு எவ்வளோ டேஸ் கொடுத்துருக்காங்க, 75 நாட்கள்னு கொடுத்துருக்காங்களா. நான் இதை வாரத்துக்கு மாற்றுறேங்க, அதனால் நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 10 × 7 70. அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 5ன்னு கிடச்சிருக்கு. இந்த ரிமைண்டரை வச்சு தான் நம்ம டேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுடே, இன்று பார்த்தீங்கன்னா திங்கள்னு சொல்லிட்டாங்க, மண்டேன்னு சொல்லிட்டாங்க, திங்கள். ஓகேங்களா, திங்கள்னு சொல்லிட்டு 5 நாட்களுக்கு முன்னாடி என்ன கிழமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 நாட்களுக்கு முன்னாடி நம்ம போகணும். ஏன்னா முன்புன்னு சொல்லியிருக்கனால முன்னாடி போகணும். இதே பின்புன்னு சொன்னாங்கன்னா திங்கள்லேருந்து நெக்ஸ்ட் டேவை பார்க்கணும். முன்புன்னு சொன்னாங்கனால பிஃபோர் டேவை பார்க்கணும். அப்போ ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன், புதன். அப்போ 5ஆவது நாள் என்னைக்கு இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ வாணின்றவங்க என்றைக்கு அவங்களோட பர்த்டேவை கொண்டாடி இருப்பாங்க, வெட்னஸ்டே, புதன்கிழமை வந்து அவங்களோட பர்த்டேவை கொண்டாடி இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் ஆன்சர் வந்து வெட்னஸ்டே அப்படின்றதான், வெட்னஸ்டே அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏன் நம்ம ரிவர்ஸில் போனோம்னா அவங்க வந்து 75 நாட்களுக்கு முன்புன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம டேஸை வந்து ரிவர்ஸில் போனோம். இதே 75 நாட்களுக்கு பின்புனா நம்ம ஃபார்வேர்டில் போயிருப்போம். பிஃபோர்னு சொன்னனால பேக்வேர்டில் போயிருக்கோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்களா. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, மிரர் இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது 12:15 என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 12 மணியை தாண்டிட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா 24 ஹவர்ஸை வந்து எடுத்துக்கணும். 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்தை நான் என்ன பண்ணிடுறேன்னா 23 மணி நேரம் 60 நிமிடம்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 60 நிமிஷங்கிறது 1 ஹவரை கணக்கிடும். அப்போ 60 நிமிஷங்கிறது 1 ஹவர் தான். அப்போ 24 ஹவர்ஸ் தான் நான் எக்ஸாக்டாக எடுத்திருக்கேன். இதிலேருந்து என்ன பண்ணிடணும்னா இந்த 12 மணி நேரம் 15 நிமிடத்தை மைனஸ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ஒரிஜினல் டைம், கரெக்ட் டைம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிடும். 60லேருந்து 15 மைனஸ் பண்ணால் 45ன்னு கிடைக்கும். 23லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 11ன்னு கிடைக்கும். அப்போது அந்த கிளாக்கோட சரியான டைம் பார்த்தீங்கன்னா 11:45 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, இதே மாதிரி மாடலை கூட நெக்ஸ்ட் டைம், அதாவது வரப்போகிற குரூப் 4ல் கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வந்து இந்த டைம் வந்து 12க்கு கீழே இருந்தால், அதாவது 11:15 இருந்தால் என்ன பண்ணணும்னா 12 மணி நேரத்தில் இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த சம் பார்த்துருவோங்களா. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு கடிகாரம் 7ஐ தாக்க 7 வினாடிகள் ஆகும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதாவது 7 வினாடியை தாக்கறதுக்கு வந்து 7 வந்து 7ன்னு மாறுறதுக்கு வந்து 7 செகண்ட் எடுத்துக்கொள்ளுதுன்னா, அதே வந்து 10 வந்து தாக்கிறதுக்கு 10ன்ற இடத்துல வரக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 2 3 4 5 6 7 7ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு 7 வினாடி, 7ஐ தாக்கறதுக்கு வந்து 7 வினாடிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்களேன். 1லேருந்து 2க்கு மாறக்கு ஒரு கேப் இருக்குது, 2லேருந்து 3க்கு மாறக்கு ஒரு கேப் இருக்குது, 3லேருந்து 4க்கு மாறக்கு ஒரு கேப் இருக்குது, 4லேருந்து 5க்கு மாறக்கு ஒரு கேப் இருக்குது, 5 to 6 1, 6 to 7 1. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் கேப் இருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 4 5 6 6 கேப் இருக்குது. எப்போது 7 வினாடியை மாறுறதுக்கு, 7 வந்து மாற்றுறதுக்கு 7 வினாடி இருக்குது. அதை மாறுறதுக்கு எவ்வளோ கேப் இருக்குது, 6 கேப் இருக்குது. அப்போ 10 தாக்கறதுக்கு எவ்வளோ கேப் இருந்திருக்கும், 9 கேப் இருந்திருக்கும். அது வந்து எவ்வளோ செகண்ட் அப்படின்றதான், எவ்வளோ நேரம் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதை சிம்ப்ளை பண்ணாலே நமக்கு வேலை ஒவ்வொருங்க. ஸோ கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணும், இது எந்த சைடில் வேணாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் 3ஆல் அடிக்கிறேன். 2 × 3 6, 3 × 3 9. அப்போ 3ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 21ன்னு கிடைக்கும்.
எக்ஸையும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2xன்னு கிடைக்கும். இதிலேருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தாக்காது, எவ்வளோ நேரத்தில் வந்து 10 தாக்கும் அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், 21 2ஆல் டிவைட் பண்ணாலே போதும், நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். 10 × 2 20, 21 20 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு பேலன்ஸ் 1 இருக்குது. 1 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நான் பாயிண்ட் வச்சுட்டு அதை 10ன்னு மாற்றிடுறேன். 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ டைம் டிவைட் பண்ண முடியும், 5 டைம் டிவைட் பண்ண முடியும். அப்போ 10 தாக்கறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகிருக்கும், 10.5 செகண்ட் வந்து ஆகிருக்கும். அப்போ 7 தாக்க வந்து 7 வினாடிகள்னால் எவ்வளோ கேப் இருந்துச்சோ 6 கேப் இருந்துச்சு. இதே 10 தாக்கறக்கப்போ எவ்வளோ டைம் இருக்கோ அதை விட 1 குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டா 10.5 செகண்டில் வந்து 10 மாறி எடுக்கும். இவ்வளோ தாங்க, ரொம்பவே சிம்பிள் தாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், 219 நாட்கள்ன்றதை இயருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. 219 நாளை வந்து நம்ம இயருக்கு மாற்றணும்னா 1 இயருக்கு எவ்வளோ டேஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் இருக்குது. ஸோ நான் 365ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, 219 வந்து எதால் டிவைட் பண்ணல, 219 365ன்னு பார்த்தீங்கன்னா 73ஆல் டிவைட் பண்ணலாம். 73 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 219ன்னு கிடைக்கும். 73 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 365ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற டாப்பிக்லேயே நம்ம இதே தான் சொல்லியிருப்போம். ஸோ 73ஆல் தான் கட் பண்ண போகிறேன். 3 73 219, 5 73 365. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 3/5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருங்களா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 டைம் வந்து கேட்டாங்க. சேம் கொஸ்டின். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, முற்பகல் 7 மணி, அதாவது மார்னிங் வந்து 7 மணின்னு சொல்லிட்டாங்க. 100 மணி நேரத்திற்கு பிறகு என்ன டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 டேங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 24 ஹவர்ஸ், கரெக்டுங்களா, 24 ஹவர்ஸ். அப்போது நெக்ஸ்ட்டு 24வது மணி நேரமும் நமக்கு என்ன டைம் தான் இருக்கும், முற்பகல் 7 தான் இருக்கும். அப்போ எத்தனை 24 மணி நேரங்கள் இருக்குன்றதை செக் பண்ணுறேன். நான் 24 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 4 16க்கு 6, பேலன்ஸ் 1. 2 4ஆல் மல்டிப்ளை பண்ண 8, பேலன்ஸ் இருக்கு 1 ஆட் பண்ணும்போது 96. அதாவது 96வது மணி நேரமும் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் 7 AM தான் இருக்கும். 96வது மணி நேரம், 96வது மணி நேரங்கிறது பார்த்தீங்கன்னா முற்பகல் 7 மணி தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 100 மணி நேரத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 97 98 99 100 எவ்வளோ டைம் கேப் இருக்குது பாருங்கள். அப்போ 97ங்கிறப்போ 8 மணியாக இருந்திருக்கும், 98ங்கிறப்போ 9 மணியாக இருக்கும், 99ன்றப்போ 10 மணியாக இருக்கும், 100வது மணி நேரங்கிறப்போ 11 மணியாக இருக்கும். நமக்கு முற்பகல்னு சொல்லியிருக்காங்க. முற்பகல்னா AM. அப்போது நமக்கு 12 தாண்டினா தான், அதாவது 12 வந்தால் தான் நம்ம பிஎம்னு மாற்றுவோம். 12க்கு முன்னாடியே இருக்குது. அப்போ 11 AM தான் நம்ம போட்டாகணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ, முற்பகல் 11 மணி, 11 AM என்பது தான் சரியான விடை. அதாவது ஒரு நாளுக்கு வந்து 24 மணி நேரம். அதாவது இப்போ பாருங்கள், இப்போ டைம் என்ன, 10:11 இருக்குது. இதே நாளைக்கு காலையில் 10:11, 24 மணி நேரம் கழித்து சேம் டைம் தான் வரும். அப்போ சேம் டைம் வந்துச்சுன்னா எத்தனை முறை வந்து சேம் டைம் வருதுன்னு செக் பண்ணுறேன். இப்போ 24 வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் 100 மணி நேரத்துக்கு கிட்டத்தில் கொண்டு போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிட்டத்தில் கொண்டு போகிறேன். 24 வந்து 4 டைம் போடும்போது 96 மணி நேரம் கிடைக்கிது. அப்போ 96வது மணி நேரமும் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி தான் இருக்கும். நமக்கு 100வது மணி நேரம் கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ இன்பிட்வீனில் இருக்குது பாருங்கள், 4 மணி நேரத்தை கூட்ட சொல்லியிருக்காங்க. அந்த 4 மணி நேரத்தை கூட்டும் போது 7 + 4 11, 12ன்ற வர்றப்போ தான் நமக்கு பிஎம்மாக மாறும். ஸோ 12ன்றது இன்னும் வரல. அப்போ 11 மணி நேரங்கிறது காலையில் தான் இருக்க முடியும், ஏஎம்மாக தான் இருக்க முடியும். முற்பகல் 11 மணி அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதே கொஸ்டின் பாருங்கள், இன்னொரு டைம் காமிக்கிறேன், எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள், சேம் கொஷின் தான், பேட்டர்னே மாறாமல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு என்ன நேரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஷின் பார்த்துருங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்டவற்றுள் எது லீப் ஆண்டு அல்ல, லீப் இயர் இல்லை அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த இயர்லாம் வந்து 4ஆலையும் 400ஆலையும் டிவைட் ஆகுதோ அதெல்லாம் லீப் இயர். 800ங்கிறது 400ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். 1200ங்கிறது 4ஆலையும் டிவைட் ஆகும், 400ஆலையும் வகுக்க முடியும். 2000ங்கிறது பார்த்தீங்கன்னா 4ஆலையும் வகுக்க முடியும், 400ஆலையும் வகுக்க முடியும். ஆனால் 2100 அப்படின்றத நம்மளால் 4ஆல் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு நாள் 4, 5 × 4 20, பேலன்ஸ் 1, 2 × 4 8, 5 × 4 20, 4ஆல் டிவைட் பண்ண முடியுது. ஆனால் 400ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்களேன்.
2100 400ஆல் எக்ஸாக்டாக வகுக்க முடியுதுன்னு பாருங்கள். 2 0க்கு 2 0 அடிச்சுட்டா 1 நாள் 4 5 × 4 20 பேலன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது, ஒரு நாள் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த டீன்றது பார்த்தீங்கன்னா லீப் இயர் அல்ல. ஓகேங்களா, நமக்கு நூற்றாண்டாக இருந்தால் 4ஆலையும் வகுபடணும், 400ஆலையும் வகுபடணும். ஓகேங்களா, இதே வந்து 2012 இந்த மாதிரி இயராக கொடுத்துட்டாங்கன்னா 4ஆல் வகுத்தாலே போதும், அது லீப் இயரான்றதை கண்டுபிடிச்சிடலாம். 400ஆல் வகுக்கணுன்றதை அவசியமாக இருக்காது. இந்த மாதிரி நூற்றாண்டு 100 ஆண்டுகளாக கொடுத்துட்டாங்கன்னா அதை 400ஆலையும் டிவைட் ஆகுதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு நாளுங்கிறது எவ்வளோ மணி நேரம்? 24 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம்? 60 நிமிஷம். ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஒன் டேக்கு வந்து எவ்வளோ நிமிடங்கள் இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஒன் டேங்கிறது பார்த்தீங்கன்னா 24 ஹவர், கரெக்டுங்களா, 24 மணி நேரம். இதேங்கிறது ஒரு ஹவருங்கிறது, ஒரு மணி நேரங்கிறது பார்த்தீங்கன்னா 60 நிமிடம், 60 நிமிடம். இதே இது 1 மினிட், ஒரு நிமிடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 60 செகண்ட். ஓகேங்களா, 60 செகண்ட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒன் டேவை வந்து மினிட்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒன் டேவை ஃபஸ்ட் அப்போ நம்ம ஹவருக்கு மாற்றணும், ஹவருக்கு மாற்றினா 24 மணி நேரம். அப்போது நம்ம 24 மணி நேரத்தை வந்து நிமிடமாக மாற்றணும், மணி நேரத்தை நிமிடமாக மாற்றணும். ஸோ ஒரு மணி நேரங்கிறது 60 நிமிஷம். ஸோ அதனால் 60 மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 0 இருக்குது, ஒரு 0 வச்சுக்கலாம். 6 × 4 24க்கு 4 பேலன்ஸ் 2. 6 × 2 12, 12 + 2 14. அப்போ ஒன் டேங்கிறது பார்த்தீங்கன்னா 1440 நிமிடம். ஓகேங்களா, இதே நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா எத்தனை வினாடி அப்படின்னு கேட்குறேன். ஒரு நாளுக்கு எத்தனை வினாடி அப்படின்றத கொஸ்டின் கேட்குறேன். இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது லீப் ஆண்டு? லீப் ஆண்டை வந்து தமிழில் நெட்டாண்டுன்னு கூட சொல்லுவாங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லீப் இயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. லீப் இயர் நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே இயரில் கொடுத்துருக்காங்க, நூற்றாண்டில் கொடுக்கல. ஓகேங்களா, அப்போ நம்ம 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தான் ஆன்சராக இருக்க போது. எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். லாஸ்ட்டு 2 நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆச்சுனாலே அந்த ஹோல் நம்பருமே வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஒன்லி 28 மட்டும்தான் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகும். ஒரு நாள் 4, 5 × 4 20, 6 × 4 24, 7 × 4 28. அப்போ 7 டைம் வந்து 4ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான் 4ஆல் டிவைட் ஆகும். டி டிவைட் ஆகாது, பி டிவைட் ஆகாது, ஏ டிவைட் ஆகாது. எதால்? 4ஆல். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இது வரைக்கும் டே சம்ஸில் கேட்டிருக்கிறது. ஓகேங்களா, டேஸு கிளாக்கு ரெண்டுமே சேர்த்து பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் கேட்டிருக்க கொஷின் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். கரெக்டாக தெளிவாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே கொஷின் கூட நமக்கு குரூப் 4ல் ரிப்பீட் ஆகலாம், குரூப் 2ல் கூட ரிப்பீட் ஆகலாம். ஏன்னா ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.